இந்த வீடியோ முழுக்க முழுக்க இளையராஜாவோட ஹார்ட் கோர் இசை ரசிகர்களுக்காக மட்டும். மற்றவங்க இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிட்டு போயிடலாம். ஆக்சுவலி நேற்று நான் இன்ஸ்டாகிராம் பேஜில் வேற ஒரு வீடியோவை பதிவேற்றணும்னு நினச்சேன். இளையராஜா சாரோட ஒரு முக்கியமான பிஜிஎம்ஐ எடுத்து நான் வீடியோ எடிட் பண்ண ஒரு வீடியோவை நான் பதிவேற்றம் பண்ணணும்னு நினச்சேன். ஆனால் காப்பிரைட் இஷ்யூ வரும் அப்படின்றதுனால அது பதிவேற்றம் பண்ணல. இருந்தாலும் அந்த மியூசிக் இருக்கு இல்லையா, இப்போ வரையும் என் காதுக்குள்ளே கேட்டுக்கிட்டே இருக்கு. அதை பற்றின என்னோட அனுபவத்தை ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு. அதுதான் இந்த வீடியோ. சினிமாவில் நான் அசிஸ்டன்ட் கேமராமேனை சேர்றதுக்காண்டி அலைஞ்சு திரிஞ்சிட்டு இருந்த டயத்தில் எனக்கு சீனியராக இருந்த ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தன் தான். அவன் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக ட்ரை பண்ணிட்டு இருந்த ஒருத்தன். அவன் வீட்டுக்கு நான் தற்செயலாக போயிருந்தேன். போகும்போது ரெண்டு பேரும் அவன் வீட்டோட பால்கனியில் உட்காந்து ரொம்ப நேரம் பேசிட்டே இருந்தோம். அப்போ இளையராஜாவை பற்றி பேச்சு போச்சு. டக்குன்னு இளையராஜாவை பற்றி பேசிட்டு இருக்கும்போதே ஒரு நிமிஷம் இந்த சேரில் ரெண்டு பேரும் சேரில் உட்காந்து பேசிட்டு இருந்தோம். இந்த சேரில் உட்காந்துரு, நான் பக்கத்து ரூமுக்கு போய் ஒரு மியூசிக்கை ப்ளே பண்ணுறேன், நீ எந்திரிச்சு வராத, கண்ணை மூடிட்டு நான் ப்ளே பண்ணுற அந்த மியூசிக்கை மட்டும் கண்ணை மூடிட்டு லிசன் பண்ணு அப்படின்னா. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நானும் அங்கே சேரில் இப்படி சாஞ்சு கண்ணை மூடுறேன். அவன் உள்ளே போனவன் ஒரு மியூசிக்கை ப்ளே பண்ணுறான். மியூசிக் பிளே ஆக ஆரம்பிச்சு 3வது 4வது செகண்ட்லேயே அந்த மியூசிக்குள்ளே நான் தொலைஞ்சு போக ஆரம்பித்தேன். கொஞ்சம் நேரம் ஆக ஆக என் கண்ணுக்குள்ளே இருந்து இப்படி சாஞ்சிட்டு இருந்தேன். என் கண்ணுக்குள்ளே 2 சைடு இருந்து தண்ணி தாரையாக ஊற்றிட்டே இருக்கு. எனக்கு என்ன உணர்வு இருக்குன்னு எனக்கு தெரியவே இல்லை. என்னோட குழந்தை பருவத்துக்குள்ளே நான் தொலைஞ்சு போகிறது அப்படியே தெரியுது. எனக்கு குழந்தை பருவத்துக்குள்ளே போயிட்டே இருக்கேன். கிட்டத்தட்ட 2.5 நிமிஷம் ஓடுற அந்த மியூசிக் நிற்கும் போது நான் அதுல இருந்து மீண்டு வர்றதுக்கு சில நிமிடங்கள் ஆச்சு. அவன் என் முன்னாடி வந்து நின்றுட்டு எப்படி இருந்துச்சு இந்த ஃபீலிங் அப்படின்னு கேட்டான். எனக்கு அதை உணர்வா கடத்தவே தெரியல. வெளியில ரொம்ப நேரம் அமைதியா இருந்துட்டு என் குழந்தை பருவத்துக்கே போயிட்டேன். நான் ஸ்கூல் லீவ் அப்ப நான் போய் கிராமத்துல விளாண்ட, கிட்டிப்புல் விளாண்ட, கோழிக்குண்டு விளாண்ட, பம்பரம் விளாண்ட, தெருக்கல்ல டயர் உருட்டி விளாண்ட ஞாபகம்லாம் எனக்கு வந்துருச்சுடா. அதுல இருந்து பியூரிட்டி வரவும் என்னால என்னோட அழுகையை கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்னு சொன்னேன். அப்ப கேட்டான், இது என்ன படம்னு உனக்கு தெரியுதா அப்படின்னு. எனக்கு தெரியல. ஆக்சுவலி நினைவுகளில் திருப்பி எடுக்கிறேன், என்னால தெரில. அப்ப அவன் ஒரு படத்தோட பேரை சொல்றான். அந்த படத்தை நான் பல தடவை பார்த்துருக்கேன். தமிழ்நாட்டுல ஒரு சூப்பர் ஹிட்டா ஓடின படம். ஆனா அந்த படத்தோட பாட்டை தான் நான் விழுந்து கேட்டிருக்கேனே ஒழிய இந்த மியூசிக்கை நான் லிசன் பண்ணி கேட்கவே இல்லை. அந்த படம் என்ன படம் அப்படின்னா வருஷம் 16. அந்த படத்துல வர்ற டைட்டில் பிஜிஎம் தான் அவன் பிளே பண்ணது. அப்பதான் இளையராஜா பாடலை தாண்டி ஒரு பிஜிஎம்ல எப்பேற்பட்ட நுணுக்கங்களை செதுக்கி இருக்காரு அப்படின்னு எனக்கு தெரிஞ்சது. அதுக்கப்புறம் போய் இதே வருஷம் 16 படத்தை நான் பார்த்துட்டு அந்த டைட்டில் பிஜிஎம் கேட்குறப்பதான் ஒட்டு மொத்தமா அந்த 2.5 மணி நேரம் படத்தோட கதையை 2 நிமிஷம் டைட்டில் பிஜிஎம்ல அவர் கொண்டு வந்திருந்தார். ஒரு பார்வையாளனா ஒரு படத்தோட கதைக்குள்ள இதை விட சிறப்பா இசை மூலியமா ஒரு இசையமைப்பாளரால கொண்டு போக முடியுமா அப்படின்னு எனக்கு தெரியலன்னு தோணுச்சு. இந்த வீடியோ முடிஞ்சதும் உங்க செல்போன்ல ஹெட்போனை மாட்டிட்டு வருஷம் 16ஓட டைட்டில் பிஜிஎத்தை எடுத்து கண்ணை மூடி அமைதியா கேட்டு பாருங்க. கண்டிப்பா அது உங்களை ஒரு குழந்தை பருவத்துக்கு எடுத்துட்டு போகும். அந்த ஃபீல் உங்களுக்கு வந்துருச்சுன்னா உங்க கண்ணுல இருந்து மன நிறைவான தழும்பலோட கண்ணீர் வர்றது உறுதி. தட் இஸ் இளையராஜா.